இந்த பொங்கல் தொகுப்புல வந்து பணம் ரொக்க பணம் அறிவிப்பு இல்லாம இருக்கு. இது எப்படி நினைக்கிறீங்க? ஒருவேளை பணம் இல்லாம இருக்கு. காங்கிரஸ் வந்து கூட்டணியில இருக்கு, ஆனா பிரபாகரன் படத்துக்காக நாங்க புறக்கணிக்கிறோம்ன்றாங்க. அதே வைகோவோட மதிமுகவோட கூட்டணியில இந்திய கூட்டணியில காங்கிரஸும் இருக்காங்க. அது என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு நீங்க அந்த சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட தான் நீங்க கருத்து கேட்கணும். அந்த அளவுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம். நீங்க வந்து கேட்டா நாங்க ராஜீவ் கொலையாளிகம்பாங்க, ராஜீவை கொன்னுட்டோம்பாங்க. தன் நாட்டு இராணுவத்தை அனுப்பி தன் இனத்தின் விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த என் இன மக்கள்ல 20,000 பேருக்கு மேல கொண்டு குவிச்சது இந்த நாட்டு இராணுவம். இந்த நாட்டு இராணுவத்தை அனுப்புனவர் மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா ராஜீவ் காந்தி அவர். அப்பாவி மக்களை இத்தனை ஆயிரம் பேரை கொண்டு குவிச்சதுக்கு இவங்களுக்கு என்ன இருக்கு? ஏதாவது பதில் இருக்குதா? அந்த அளவுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்க. என் இனத்தையே அழிச்சு, ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவையே அழிச்சு நாசமாக்கிய கட்சி காங்கிரஸ். எல்லாருக்கும் தெரியும். நீங்க அவங்க கூட்டணி வச்சு அவங்களுக்கு எந்த தமிழ் மக்களை கொண்டு குவிச்சதோ அந்த தமிழ் மக்களின் வாக்கையை வாங்கி கொடுத்து அரசியல் அதிகாரத்தை நீங்க பெற்றுக் கொடுத்ததுனால வந்த பிரச்சனை இன்னைக்கு வந்து எங்க தலைவரை வச்சா நாங்க வரமாட்டேங்கிறாங்க. அப்படின்னா தன்மானமிக்க தமிழ் இன மக்கள் அவருக்கு ஓட்டு போட மாட்டோம்ங்கிற முடிவு எடுக்கல. ஏன்னா எங்களுக்கு அந்த மான உணர்வு, இன உணர்வு இல்லை. இந்த தலைவர்களும் இனத்தை கொன்ற கட்சிகளோட திருப்பி கூட்டணி வச்சு நின்னதுனால அவர் இந்த இதில் இப்போ பேசுறாங்க. எங்க இனத்தை கொன்ன ராஜீவ் காந்தி அந்த காங்கிரஸ் கட்சியோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் நீங்க சொல்லியிருந்தா நமக்கும் தன்மானம் இருக்கு, இனமானம் இருக்குதுன்னு இருந்துருக்கு. அது இல்லை. அதனால அவங்க இப்போ வந்து சொல்றாங்க திராவிடம் தமிழ் தேசியத்துக்கும் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் எதிரி அல்லன்னு திருமாவளவன் எதிரின்னு கற்பிச்சது எங்க அண்ணன் தான். நீங்க அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை. 2006 அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் என்ன பேசியிருக்காருன்னு ஒரு தடவை பாருங்க. இல்லாத திராவிடம் இருக்கிற தமிழ் தேசியத்தை அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்குன்னு சொல்லி கொடுத்தவர் அவர் தான். திராவிடம்னு ஒன்று எங்க இருக்கு? யார் சொன்னது? அது கற்பிதம்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான். பேசும்போது முன்னாடி உட்கார்ந்துருந்த ஒருத்தரில் நான் ஒருத்தன். எங்கே திராவிடம் தமிழை காக்குது? எங்கேயாவது தமிழ் இருக்கா சொல்லுங்க. இதில் எந்த இடத்துல அது இருக்கா? நியூஸ்ன்னு இருக்கு, தமிழ் எழுத்துல இருக்கு, தங்கிலீஷில் இருக்கு. தமிழ் படிக்க எழுத 80,000 முதுநிலை ஆசிரியர்கள் தமிழ் தேர்வில் தோல்விடுறார்கள். தமிழில் தேர்ச்சி வர முடியல. தமிழ் எங்கே இருக்கு? பேச வரல, எழுத வரல, தமிழ் படிக்க தெரியாத, எழுத தெரியாத 3 தலைமையை உருவாக்கிட்டு தமிழ் வாழுதுன்னு பேசுறது எவ்வளோ பைத்தியக்காரத்தனம். எங்க இருக்கு? என் மொழி இல்லை, என் கலை இல்லை, என் இலக்கியம் இல்லை, என் பண்பாடு இல்லை, என் வழிபாடு இல்லை, என்னுடைய வரலாறு இல்லை, எனக்கென்ற அரசியல் இல்லை, அதிகாரம் இல்லை. அப்புறம் நீ வந்து திருப்பி இதுதான் பாதுகாக்குது. இந்தியை எதிர்த்ததுன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் திராவிட இயக்கங்களுக்கு சம்பந்தம். தன்னெழுச்சியா மாணவர்கள் போராடியது அதன் மூலமாக வந்த கிளர்ச்சி. போராடுகிறவரை ஐயா வேற என்ன சொல்றாங்க? இந்த காலி பயிர்களெல்லாம் ஏன் வச்சிருக்கீங்க? போலீஸ் கையில் எதுக்கு துப்பாக்கி இருக்கு? சுட்டு தள்ளுங்கன்னு சொன்னது அவர். இந்திய நான் எதிர்க்கிறது இந்தி வரக்கூடாதுன்றதுக்காக இல்லை, இங்கிலீஷ் படிக்காம போயிடுவாங்கிறதுக்காகன்னு சொல்றேன். எந்த அளவுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம்? இந்தி எங்க எதிர்த்தாங்க? இன்னைக்கு இந்தி இருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. இந்தி இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் இந்தி இருக்கா இல்லையா? அப்புறம் எல்லா இடங்கள்லையும் இந்தியை எதிர்க்கிறங்கிறது ஒரு நாடகம். இந்தி எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாத போடான்னு ஒரு வெற்று கூச்சல். அப்ப ஆளுங்கட்சியா வந்தோடனே இந்திக்காரனே வாடாங்கிறது. எதிர்கட்சியா இருக்கும்போது கோம் பேக் மோடி, ஆளுங்கட்சியா இருக்கும்போது வெல்கம் மோடி. எப்படி? பெரியார் அண்ணா இல்லை என்றால் தமிழகத்துல எல்லாருமே இந்தி வாழாக இருக்கும்னு திருமாவளவன். அதெல்லாம் சும்மா தேவைக்கேற்ப எங்க அண்ணன் மாற்றி பேசிட்டாங்க. இந்தி எப்படி நாங்க இந்தி எப்படி மாறி இருப்போம்? எப்படி மாறி இருப்போம் சொல்லுங்க. எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இந்திய கற்பிக்க அனுமதிச்சது இந்த திராவிட இயக்கங்கள். இவங்க நடத்துற திமுக நடத்துற பள்ளிக்கூடத்துல இந்தி 2வது மொழியா இருக்கா இல்லையா? ஆங்கிலம் பயிற்று மொழி, இந்தி பாடமொழியா இருக்கா இல்லையா? அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் பயிற்று மொழி, தமிழ் பாடமொழியா இருக்கா? இந்தி பேசியிருப்போம்னா எப்படி? பொங்கல் தொகுப்பு அனௌன்ஸ் பண்ணாங்க. சேகர்பாபு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போகும்போது கோயில் தேர் நிகழ்ச்சி கலந்துடும் போது அவங்க பக்தர்களை தகாத வார்த்தையில திட்டிருக்காரு. அது தெரியல. அது தவிர அந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் அப்படி கோவப்பட வேண்டியதில்லை. பொதுவாக மக்களை அது பக்தர்கள் பேசிட்டு
தவறு. என்ன காரணம்னாலும் அந்த மாதிரி கோவப்படவில்லை. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறதா இன்னைக்கு கடந்த வாரம் வந்து தமிழ் சைடு இது மாதிரி கடுமையா வந்து கூட்டிகிட்டு வராங்க, அந்த மாதிரி உங்க குடும்பத்தை கூட்டிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கடுமையா பேசி அந்த விஷயம் வந்து விவாத பொருளாக இருக்கு. இப்போ அதே போல அறநிலத்துறை அமைச்சர் அறத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்காரு. அது என்ன பண்ண முடியும்? இப்போ பொங்கல் தொகுப்புல வந்து ரொக்க பணம் அறிவிப்பு இல்லாம இருக்கு, அது எப்படி நினைக்கிறீங்க? ஒரு வேளை பணம் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ புதிய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு இன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடைமுறைக்கு புதிய இல்லை, புதிய ஓய்வூதியம் அவங்க கேட்கல. பழைய ஓய்வூதியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். இப்போ இதில் இப்படி நம்மளா பேசுவோம், பொங்கலுக்கு தொகுப்பு ஊதியம் கொடுக்குறாங்க, அரிசி இது வெல்லம் இது கரும்பு இதெல்லாம் கொடுக்குறாங்கங்கிறது இது எப்படி பார்க்குறது? ஒரு 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 இனத்தின் மகனாக எப்படி பார்க்குறது? எங்களுக்குன்னு இருக்கிற ஒரு பெரிய வரலாறு கொண்ட ஒரு இனம், ஒரு பெரிய மூத்த இனம், அதுக்குன்னு இருக்கிற ஒரு பண்டிகை இந்த பொங்கல் தான். காலம்புறா உழைக்கிற ஒரு வேளாண்குடி மகன், அந்த ஒரு பண்டிகைக்கு கூட அவன்கிட்ட ஒன்றும் இல்லை. 1/2 கிலோ அரிசி 1/4 கிலோ வெல்லம் கூட வாங்க முடியாது, அரசு தான் கொடுக்கணும், அதையும் இலவசமாக தரணும். இதையும் ஏன் நெல்லை விளைய வச்ச நெல்லை வீதியில் போட்டு முளைக்கி விட்டுட்டு குஜராத்தில் அரிசி வாங்கிட்டு வரும், இல்லை ஆந்திராவில் அரிசி வாங்கிட்டு வரும். ஏன் நெல்லா விசாரிச்சா அரிசியாக வராத? அதை கொள்முதல் செய்யாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எங்களை தள்ளிடுச்சு பாருங்க. இந்த நூற்றாண்டில் இவ்வளவு காலகட்டம் கடந்து வந்து இன்னும் வந்து ஒரு பொங்கலுக்கு வந்து காசு ஒரு 1000 ரூபா கொடுக்கணும், இலவசமாக அரிசி கொடுக்கணும் நிலைமையில தான் என் இனம் நின்று கொண்டு இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் எந்த வழியில் நாங்கள் பெருமைப்பட்டுக்கிறது, இல்லை எந்த வழியில் எங்களுக்கு இதில் சிறப்பு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கேவலம் தான் நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு தமிழ் இனம் வந்து தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனம் அவமான ஒரு அடையாளமாக வாழுதேங்கிற ஒரு வழி தான் எனக்கு இருக்குது. இதில் போய் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.